ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்க ஒரு நாள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே, அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை பற்றின வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராமரோட குழந்தை சிலையை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. எஸ், அந்த அயோத்தி ராமர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு ஏன் இவ்வளவு ஏற்பாடு, ஏன் இந்த அளவுக்கு ஆரவாரம்? பொதுவாக ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா அந்த கோவிலில் இருக்க அறங்காவலர்கள் இருப்பாங்க, புரோகிதர்கள், கட்சி தலைவர்கள், அப்புறம் பொதுமக்கள், இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அயோத்தி ராமர் கோவிலுக்கு மட்டும் பல நாடுகளில் இருந்து விவிஐபிஸ் கலந்துக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க முக்கிய தலைவர்கள், பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. சாமியார்கள், யோகிகள், திரை பிரபலங்கள், அவ்வளோ பேருமே கலந்துக்கிறாங்க. ஏன் இந்த கோயிலுக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கதை கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. அதோட கடந்து வந்த பாதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியில் ஒரு மிகப்பெரிய ராமர் கோவில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்போ இந்த கதை ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1528 1528 தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயரில் பாபரோட படைத்தளபதி மீர் பாஹி அப்படிங்கிறவர் அயோத்தியில் பாபரோட பேர்ல மசூதியை ஒண்ணு கட்டுறாரு. ராமர் பிறந்த இடம், ராமர் வாழ்ந்த இடம், அங்க ஏற்கனவே ராமர் கோயில் இருந்துச்சு, இதை இடிச்சிட்டு தான் மசூதியை கட்டியிருக்காங்க அப்படின்னு அப்பவே ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்பையில இருந்தே அடுத்தடுத்து பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த 1528 இருந்து 1853 வரைக்குமே பிரச்சனைகள் போயிட்டே தான் இருந்துச்சு. அப்பப்போ பிரச்சனைகள் உயிர் பலி நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 1859 பிரிட்டிஷ் ஆட்சி 2 ரிலீஜியன்ஸ் சேர்ந்தவங்களும் போயிட்டு வழிபடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உள்பக்கம் ஒரு பிரிவினரும் வெளிப்பக்கம் இன்னொரு பிரிவினரும் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருந்தது. அடுத்தது அப்பயும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அது போய்கிட்டே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1949 இந்த 1949 அப்படிங்கிறது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் சிலை இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஒரு சிலர் அந்த சிலை தானாவே மசூதிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் அதை யாருமே இல்லாத நேரத்தில் போய் ஒருத்தர் கொண்டு போய் வச்சுட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ 2 டீமுக்கும் நடுவில் இதனால பெரிய கலவரமே வெடிச்சுது. ஸோ அப்போ இருந்த பிரதமர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இந்த மசூதி யாருக்குமே வேண்டான்னு சொல்லி பூட்டிடுறாங்க. எதுக்காகனா 2 தரப்பினருக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை, அதனால உயிர் பலியும் வருது. ஸோ அதனால அது யாருக்குமே வேணாம்னு சொல்லி அவர் பூட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம முதல்ல அந்த மசூதியை சர்ச்சைக்குரிய இடமா அறிவிப்பும் பண்றாங்க. எப்போ 1949. அடுத்தது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசர்ச் பண்றதுக்காக மசூதிக்குள்ள போறாங்க. அவங்க அங்க ராமர் வாழ்ந்ததுக்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்யூஸ் அங்க இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ 1950 அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல இருக்க ராமர் சீதை சிலைகளை அகற்றக்கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பினர் கேஸ் போடுறாங்க கோர்ட்ல. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா கோர்ட்ல ஃபைல் ஆகிற ஃபர்ஸ்ட் கேஸ், அயோத்தி கோயிலை பத்தி கோர்ட்ல போய் ஃபைல் ஆகிற ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். அப்படியே மாறி 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 ஏகப்பட்ட கேஸ் போய்கிட்டே இருக்கு. ஃபைனலா 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்படுது. ஒரு பெரிய கலவரமே நடந்துருது. கிட்டத்தட்ட 2000 பேர் அதுல பலியாயிடுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய வன்முறைகள் இந்தியா ஃபுல்லாவே, தீவிரவாதங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இருந்த அரசாங்கம் டிசம்பர் 6 ஒரு கருப்பு தினமாவே அறிவிச்சாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ரொம்ப பழைய கோவில், அது கோவிலாகட்டும் மசூதி ஆகட்டும், ரொம்ப ஒரு பண்பாடு மிக்க ஒரு பழைய கோவில் இடிக்கப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அப்போ அதை ஒரு கருப்பு தினமாவே அரசாங்கம் அதை அறிவிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 1992 இருந்து 2019 வரைக்குமே கோர்ட்ல அடுத்தடுத்து கேஸ் போயிட்டே இருக்கு. இப்போ போயிட்டு இருக்க கேஸ் என்னன்னா, இந்த பாபர் மசூதியை யார் இடிச்சாங்க, யாரெல்லாம் துணையா இருந்தாங்க, அப்போ இருந்த அரசாங்கத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 17-18 வருஷமா கேஸ் போய்கிட்டே இருக்கு கோர்ட்ல. ஃபைனலா 2019 ராமர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க சுப்ரீம் கோர்ட். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மசூதி கடியில கோயில் இருந்ததா கன்ஃபார்ம் பண்றாங்க. சிலைகள் கல்வெட்டுகள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதை வச்சு சுப்ரீம் கோர்ட் ராமர் கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் 2020 ஆகஸ்ட் 5 ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அப்படின்ற ஒரு அமைப்பை நியமிக்குது. இந்த அமைப்பின் மூலமா தான் இந்த கோவில் கட்டப்படணும். இதுதான் அயோத்தி கடந்து வந்த பாதை. இப்போ புரியுதா ஏன் இந்த கோவிலுக்கு இவ்வளோ ஆரவாரம்னு? அடுத்து கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். 2020 ஆகஸ்ட் 5 அடிக்கல் நாட்டும் போது கிட்டத்தட்ட 40 கிலோ வெள்ளியாலான செங்கல்ல தான் அடிக்கலே நாட்டப்படுது.
பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை அடிக்கல் நாட்டி துவக்கியும் வைக்கிறாரு. பூமி பூஜைக்காக மட்டும் 2000 கோயில்கள்ல இருந்து மண் மற்றும் 100 புண்ணிய நதிகள்ல இருந்து நீர் கொண்டு வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைக்கிறாங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1700 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. என்னது 1700 கோடியா? அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. மிரள வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டத்துக்கெல்லாம் பிரம்மாண்டம் தான் இந்த ராமர் கோவில். சிலையை பிரதிஷ்டை பண்ண போறதுக்கான அந்த சிலையோட முழு தோற்றத்தை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ராமர் குழந்தையா நிற்கும் நிலையில இருக்க தங்க வில் மற்றும் அம்புகளை ஏந்தியவாறு சிலை வந்து சித்தரிக்கப்பட்டது. 51 இன்ச் உயரம் கொண்ட இந்த குழந்தை ராமர் சிலையை மைசூர்ல இருக்க சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்துள்ளார். சிலை செய்பவரை ஏன் மைசூர்ல இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, மைசூர் மாவட்டத்தில் உள்ள மைசூருக்கு தென்மேற்கே உள்ள சர்க்கூர் நகரை சுற்றி இத்தகைய பாறைகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த பகுதியில் இருக்க ஒருத்தரை சிற்பியா நியமிச்சு இந்த ராமர் சிலையை செய்ய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிலை செய்யப்பட்ட பாறைகள் வந்து 300 கோடி ஆண்டுகள் பழமையானது. தென்னிந்தியாவின் பழமையான பாறை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினர் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு தரப்பினர் அதிருப்தியை தான் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 3-4 மந்த்ல எலெக்ஷன் வரதுனால தான் ரொம்ப அவசரமா இந்த கோவிலை திறக்கப்படுறதா ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து ஃபுல்லாவே இன்னும் கட்டி முடிக்கல. 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவில் வந்து ஒரு அடுக்கு மட்டும்தான் கட்டி முடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் 2 அடுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ அவசரமா திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புல வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 500 வருஷம் போராடி யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கும் போது அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். விஷ்ணுவின் அவதாரம் தான் ராமர் அப்படின்னும் போது வந்து அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வழிபடக்கூடிய விஷ்ணுவுடைய அவதாரம் தான் ராமர். பிறந்தது வேணா வேற ஊரா இருக்கலாம், நம்ம ஆனால் தமிழ்நாட்டிலையும் ராமருக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.